நம்மளோட ஹீரோயின் ஹீரோ ஷியாங் 2 பேருமே அங்கே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிறகு ஹீரோயினுக்கு முழிப்பு வரும்போது அவளுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அங்கே ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ஷேங்கையும் அங்கே வந்து அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கான். அப்போ அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அங்கே வேணன்றவ இவன் உங்களுக்கே துரோகம் பண்ணிட்டு அந்த ஷியாங்கோட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணியிருக்கா. குடும்பத்தில் இவ தான் ஒரே வாரிசு, இவளை கொண்டு பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு நல்லது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து ஏற்றி விட்டுச்சேக்கா. உங்களுக்கு துரோகம் பண்ணவும் நீ விட்டு வைக்கக்கூடாது, இந்த கத்தியை வச்சு குத்திருங்கன்னு சொல்லிட்டேக்கா. அப்போ அவனுமே வந்து அவங்க அம்மாவை கொலை பண்ணியிருப்பான் போல். அதை பற்றி நம்ம ஹீரோயின் அங்கே வந்து விசாரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டேக்கா. ஸோ வந்துட்டு இவன் நம்ம ஹீரோயினை கத்தியை வச்சு குத்திடுறான். அப்போ நம்ம ஹீரோயினோட பாடியிலேருந்து சோல் வந்து வெளியே வந்துடுது. அப்போ நம்ம ஹீரோ அங்கே வந்து நீ எதுக்காக அவளை வந்து இப்படி பண்ண, இவ்வளோ வந்து இந்த மாதிரி பண்ணுறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது, நான் இவ்வளோ லவ் பண்ணிட்டுருக்கேன் தெரியுமா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு அவங்க பயந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோ கவலைப்பட்டதுமே வேகமாக தப்பிச்சு ஓடுறாங்க. நம்ம ஹீரோங்க கவலைப்பட்டு அவளை தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுமே அப்படியே பின்னாடியே வருடா. ஹீரோயின் அங்கே வெட்டிங் ட்ரெஸ்ஸில் காமிக்கிறாங்க. அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு, எப்போ நம்ம உயிரோட வந்தோன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க ஃப்ரெண்டு என்னாச்சு அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது. அப்படின்னா கடவுள் நம்மளுக்கு திரும்ப வந்துட்டு இன்னொரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு இன்னும் மேரேஜே இப்போ தான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோவுமே அங்கே வெட்டிங் வந்திருக்கான். பட் நம்ம ஹீரோயின் அவனை பார்த்துட்டு புரிஞ்சுக்கிறா. பட் அவனுக்கு வந்துட்டு எதுவுமே தெரியலை, இவனை யார் இன்வைட் பண்ணதீங்க அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வந்து அவள் பார்த்துட்ருக்கான். நம்ம ஹீரோ கூட சேர்ந்து இருந்தவங்க அவங்க தான் அவளுக்கு வந்துட்டுருக்கு. பிறகு அங்கே வந்து வெட்டிங் நடக்க போகிற அந்த ஷெங்கியை பார்த்தா ரொம்ப வந்துட்டு பாசமாக பேசிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட ரொம்ப லவ் பண்ணுற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கான். அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. பட் ஹீரோயின் நான் உன்னை வந்து மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், உன்னோட ஆக்டிங் எல்லாமே நல்லா தான் இருக்குது, பட் இதுக்கப்புறம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்றத சொன்னதுமே அதை பார்த்துட்டு அங்கே அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. வேன் வந்து உன்னை யார் இந்த டயத்தில் போய் மேரேஜ் பண்ணிக்கிடுவான்னு எதிர்பார்த்துட்ருக்க அப்படின்றத சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோவை பார்த்து கையை நீட்டினதுமே அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிருது. அப்போ அங்கே இருக்க எல்லாருமே லீ ஃபேமிலி வந்து ரொம்ப பெரிய பணக்காரவங்களாக இருக்கலாம், பட் ஷியாங் வந்து இந்த ஊர்லேயே வந்து பெரிய ரிச்சஸ்ட் பர்சன், அவரை எப்படி வந்துட்டு இவங்க வந்து பார்த்துட்ருக்காங்க மேரேஜ் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அப்போ அவங்க அம்மா வந்து ரொம்ப கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க, என்ன பண்ணிட்டுருக்க, என் பையனை அசிங்கப்படுத்துறியா, நீ மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்றத சொல்லிட்டு. பட் நம்ம ஹீரோயின் முடியாதுன்னு சொல்லிட்டேக்கா. அவங்க அப்பாவுமே மேரேஜ் பண்ண சொன்னாலுமே நம்ம ஹீரோயின் முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட அங்கே வந்து பேசுறதுக்காக போனதுமே அங்கே இருக்க எல்லாருமே ஒரு மாதிரியாக பேசுனதும் அவங்க ஃப்ரெண்டு வாய மூடிட்டு பேசாமல் இருங்க அப்படின்றத சொல்லிட்டு கோவப்படுறா. ஹீரோட்ட போய் நீ வந்து என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியா, ப்ளீஸ் நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், என்னோட ப்ரொப்போசலை ஏற்றுக்கிறியா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே அங்கே நம்ம ஹீரோயினுக்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அங்கே இருக்க பர்சன்லாம் எப்படி ஒரு போய் ஏற்றுக்குவார் அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்கள் ஃப்ரெண்டு வாய்களை மூடிட்டு பேசாமல் இருங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன புரியாதா, வாயை மூடுங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினை நீ மரியாதை என் கூட வா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து அவன் கூப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினை வந்து நான் வந்து உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஏற்றுக்கிறேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அவங்க அம்மா இப்படி அடுத்தவங்களோட ஒய்ஃபை வந்து தனக்கு சொந்தமாக்கக்கூடாதுன்னு சொன்னதும் இன்னும் இவங்களுக்கு மேரேஜே நடக்கலையே, நான் வந்துட்டு சொந்தமாக்கிக்கிறதுல எனக்கு எந்த ஒரு தப்புமே தோணலை அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவள் வந்து தேவையில்லாமல் அந்த வேணன்றவோ பேசுனதும் நீ இதுக்கப்புறம் பேசுனேன்னா அதுக்கப்புறம் உனக்கு நாக்கே இருக்காதுன்னு சொல்லிட்டு மிரட்டான். நம்ம ஹீரோயினை என் கூட நீ சேர்ந்து கிளம்பிவான்னு சொன்னதுமே ஷெங்கியூ நீ வந்து தப்பு பண்ணிட்டுருக்க, அதுக்கப்புறம் ஃபீல் பண்ண போகிறேன்னு சொன்னதும் உள்டாவாக அவனை ரொம்ப அசிங்கப்படுத்தி விட்டுட்டு நம்ம ஹீரோ கூட சேர்ந்து அவங்க இருந்து கிளம்பிடுறான். ஹீரோயின் சிரிச்சிட்டே அவனை பார்த்துட்டு இருக்கவும் எதுக்காக என்ன இப்படி பார்க்குற அப்படின்றத சொன்னதும் நீங்கள் பார்க்க அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க அப்படின்றத அவள் சொல்லிட்டேக்கா. அதுக்கப்புறம் அவனுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு ப்ராஜெக்டை பற்றி அவன் நிறைய டீட்டெயில்ஸ் சொன்னதுமே இதை பற்றின டீட்டெயில்ஸ் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கே பக்கத்தில் வந்ததும் நம்ம ஹீரோயின் அங்கே பயந்து போயிட்டு பின்னாடியே போகிறா. ஏன்னா என்னை பார்த்து பயந்துட்டுருக்க, இதுக்கு முன்னாடி மேரேஜ் நான் பண்ணால் ஒன்று தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கேட்டேன், இப்போ என்னை பார்த்து பயந்துட்டுருக்கே அப்படின்றத கேட்டதும் அப்படின்னா ஒன்றும் இல்லை அப்படின்றத சொல்கிறா. அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்டை பற்றி இன்னுமே டீட்டெயில்ஸ் எனக்கு நிறைய தெரியும், உங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக இந்த இதை பற்றி நிறைய கொடுக்குறேன் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோவுமே சரி ஓகே நீ இப்போ எதுக்காக என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து இப்போ அப்ரோச் பண்ண அப்படின்றத கேட்டதும் ஏன்னா எனக்கு வந்துட்டு நீங்கள் தான் பர்ஃபெக்டாக வந்து தோணிட்டு இருந்தீங்க, எனக்கு வந்துட்டு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்கிறா. நம்ம ஹீரோயினுக்கு வந்து தெரியும் ஹீரோவுமே அவளை லவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடியே வந்து அவன் பேசிகிட்டு இருந்ததை கேட்டார் இல்லையா, அதனால தான் ஹீரோ அவங்க அசிஸ்டண்ட்டை அந்த பொண்ணு திடீர்னு என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறதுக்கு என்ன ரீசனாக இருக்கும், அவள் என்ன மோட்டிவேஷனோட என்ன மேரேஜ் பண்ணியிருக்கான்ற டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு கிடைக்கணும், நீங்கள் அதெல்லாம் கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்றத சொல்கிறான்.
நம்ம ஹீரோயின் அந்த ப்ராஜெக்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஹீரோ மீட் பண்ண வரும்போது அங்கே ஷெங்கியும் வந்துடுறான். ஹீரோயின் பார்த்துட்டு வேமா இந்த பக்கம் போனதும் எங்கே போயிட்டுருக்க, நீ எதுக்காக என்ன இப்படி அசிங்கப்படுத்தினேன்னு சொல்லி கேட்டதுமே அப்போ அங்கே அந்த வேனை பார்த்துட்டு உனக்கு இவளுக்கும் ஜோடி பொறுத்த ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. நீ எதுக்காக அவரை வந்து தேவையெல்லாம் வந்துட்டு மேரேஜ் பண்ணாமல் விட்டேன்னு சொல்லிட்டு அவள் கேட்டதுமே உன்னோட ஆக்டிங்கை நீ ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லும் போது அவன் அப்படிலாம் எதுவும் கிடையாது, நீ நினைக்கிற மாதிரி எனக்கும் அவளுக்கு எந்த ஒரு கனெக்ஷனுமே கிடையாது அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட கார் வந்து நின்றதுமே இவன் உடனே ஆக்டிங் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறான். அவன் போட்டு அடித்த மாதிரி அங்கே வந்து ட்ராமா போட ஆரம்பிச்சிடுறா. அப்போ அங்கே அவன் வந்து நீ இப்போ எதுக்காக நடிச்சிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் நம்ம ஹீரோவுமே வந்துடுறான். பார்த்தீங்களா இவங்க என்னை வந்து அடித்து ரொம்பவே வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்றத சொன்னதும் அவங்க அங்கேருந்து பேசாமல் கிளம்பிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ரொம்பவே தேங்க்ஸ் நீங்கள் வந்துட்டு என்னை காப்பாற்றினதுக்குன்னு சொன்னதும் ஹீரோ வந்துட்டு கன்னத்தை டச் பண்ணி பார்த்ததும் வலிக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணதுமே உன்னோட ஆக்டிங் ஸ்கில் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். இந்த ப்ராஜெக்டை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவன்கிட்ட கொடுத்ததுமே நம்ம ஹீரோ அதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ஹீரோவே தான் பார்த்துட்ருக்கா. அவளுக்கு நம்ம ஹீரோ மேலே லவ் ரொம்பவே அதிகமாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்புனதுமே அவன் கூட சேர்ந்து இருந்த ஞாபகங்களெல்லாம் அவன் நினச்சி பார்த்துட்டு அவள் ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாகிட்டுருக்கா. எங்கேயோ வீட்டுக்கு வந்து ரொம்ப கோவப்பட்டுட்ருக்கான். அப்போ அவங்க அம்மா நம்ம பிளான் எல்லாமே இப்படி சொதப்பிடுச்சு, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்றத சொல்லிட்டு கவலைப்படுறாங்க. அவளை வச்சு நம்மளோட கடனெல்லாம் அடைச்சிட்டு நம்ம நிம்மதியாக வந்து வாழலாம்னு நினச்சோம். பார்த்தா இப்போ வந்துட்டு அவள் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்படி நம்மளை அசிங்கப்படுத்திட்டாளேன்னு சொன்னதும் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்கம்மா, கண்டிப்பாக நான் ஏதாச்சும் ஒரு வழி பண்ணுவேன் அப்படின்றத சொல்கிறான். கீழே காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு அவகிட்ட நம்ம ஹீரோவை பற்றி தான் பேசிட்டு வந்துட்டுருக்கா. அப்போ ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறா. அவங்க அம்மா வந்து இறந்து போன டயத்தில் இப்படி ஃபியூனல் நடக்கிறப்ப நம்ம ஹீரோயின் அவன் கூட சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கா. பட் வந்துட்டு எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கழட்டி விட்டுட்டு அவன் அங்கேருந்து போயிருக்கான். ஆனால் அந்த டயத்தில் நம்ம ஹீரோ தான் வந்துட்டு அவளுக்கு அப்போவே ஹெல்ப் பண்ணியிருக்கான். அப்போ இருந்து அவன் வந்துட்டு ஒரு நல்ல பாதுகாப்பு கொடுத்துருக்கான். இப்போ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டயத்தில் அந்த வேன் வந்து நீ தேவையில்லாமல் வந்து எதுக்காக அவரை வந்துட்டு இப்படி ஏமாத்தின அப்படின்றத சொன்னதும் கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. உன்னை பற்றின வந்து எல்லாமே எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா, நீ வந்து எப்படி எனக்கு துரோகம் பண்ணன்றதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்றத சொன்னதுமே பேசினது இவ கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. அப்போ அங்கே ஷெங்கி வந்துட்டு தேவையில்லாத பேச்செல்லாம் ஓவராக பேசிகிட்டு இருக்கான். அந்த டயத்தில் நம்ம ஹீரோவுமே அங்கே இருக்கான். அப்போ உடனே அடித்த மாதிரி வந்துட்டு ஆக்டிங் போட ஆரம்பிச்சிடுறா. பார்த்தீங்களா இவளோட வேலையை அப்படின்றத சிலவை கேட்டதும் எதுக்காக நீ இப்படி என்னை அடித்து கொடுமைப்படுத்திட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே திரும்ப வந்து ட்ராமா பண்ணதுமே ஹீரோவுமே அந்த பொண்ணு வந்துடுறாங்க. என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே இவங்க வந்து என்னை ரொம்ப அடித்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க, இவன் மேரேஜ் பண்ணி சொல்லி கேட்டேன் வந்துட்டு முடியாதுன்னு சொன்னவாசி இப்படி அடிக்கிறான் அப்படின்றத சொன்னதும் எதுக்காக நீ போய் சொல்லிட்டு இருக்க, நான் எப்போ ஒன்று அடித்தேன் அப்படின்றத சொன்னதும் நீ இப்போ தான் நான் அடித்தேன் அப்படின்றத சொல்லிட்டு இன்னுமே வந்துட்டு அங்கே நல்லா வந்து போய் பேசி அவனவே வந்து மாட்டி விட்டுட்ருக்கா. இப்படிலாம் நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணிவிட்டு இந்த பார்ட்டியை வந்து கெடுக்கலான்னு ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசினதும் பேசாமல் அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்ட்ட இந்த டைம் வந்து உன்னோட ஆக்டிங் வந்துட்டு ரொம்ப கேவலமாக இருந்துச்சு அப்படின்றத நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்படிலாம் இல்லை, உண்மையிலே அவன் என்னை வந்து டார்ச்சர் பண்ணான்னு சொன்னதும் எல்லாமே எனக்கு தெரியும், நீ போய் தான் சொல்லிட்டு இருக்க அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஷெங்கு வந்துடுறான். எதுக்காக நீ இப்படி வந்துட்டு போய் பேசி என்னை வந்து அசிங்கப்படுத்த ட்ரை பண்ணிட்டுருக்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் நீ எனக்கு பண்ண துரோகத்துக்கு அதுக்கப்புறம் நான் எப்படி உன்கிட்ட பிஹேவ் பண்ணுவேன் நீ எதிர்பார்க்குற அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அவனை ரொம்பவே வந்து இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. இல்லை பொண்ணுங்களாம் வந்துட்டு எதுக்காக வந்து இந்த பொண்ணு இவரை போய் வேணான்னு சொன்னால் இவர் வந்துட்டு ஷியாங்க வந்து மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்காளே, இவளுக்கு என்ன அவ்வளோ தகுதி இருக்கா, அவர் ஏற்றுக்குவாரா அப்படின்ற சொல்லிட்டு பேசினதும் என்கிட்ட பார்த்து நீங்கள் பேசுங்க, நான் வந்து அவரோட ஒய்ஃப் அப்படின்றத சொன்னதும் என்னது நீ ஒய்ஃப் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோங்க வந்துடுறா. ஏன்னா இவங்க உங்களோட ஒய்ஃப்னு சொல்கிறாங்களேன்னு கேட்டதுமே நம்ம ஹீரோயின் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி ரியாக்ஷன் பண்ணதும் இவ என்னோட ஒய்ஃப் கிடையாது, ஆனால் என்னோட ஃபியான்ஸை கூடிய சீக்கிரம் வந்துட்டு அஃபிஷியலாகவே இதை வந்து நாங்கள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவோம் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் ரொம்பவே ஷாக் ஆகிடுது. ஹீரோயின் அங்கே ரூமில் இருக்கும்போது அங்கே திரும்ப வேன் வந்து நீ தேவையில்லாமல் வந்துட்டு நிறைய வேலை பண்ணிட்ட, கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சாகணும் அப்படின்றத சொன்னதும் நீ பண்ண வேலைக்கு உனக்கு தான் பனிஷ்மெண்ட் கிடைக்கணும்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. வேமா இங்கே வந்து மயக்கமாக இருந்த வந்துட்டு மயக்கிடா வச்சு நம்ம ஹீரோயின் அங்கே ரூமில் கொண்டு போய் போட்டதுமே அந்த இடத்துக்கு பார்த்தா ஷெங்கு வந்து அவட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் தயவு செஞ்சு நீ என்னை விட்டு இப்படிலாம் பண்ணாத, அது க்ரைம் அப்படின்றத சொன்னதும் இதில் என்ன க்ரைம் இருக்குது, நான் உன்னோட ஃபியான்ஸே தானே, எனக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே தப்பாக நடக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கான். பட் நம்ம
ஹீரோ அங்கே கரெக்டாக வந்து அவனை அடித்து அங்கே இருந்து துரத்தி விட்டுட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்றிடுறான். ஹீரோயின் அவனை பிடிச்சி அங்கே பக்கத்தில் இழுத்துட்டு அவன்கிட்ட ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணதுமே, நீ என்ன பண்ணிட்டுருக்கன்னு உனக்கு என்ன புரியுதா அப்படின்றத சொன்னதும், எனக்கு இப்போ நீங்கள் தான் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்குறா. பட் வந்து நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிக்கும் போது அவள் தண்ணி டப்பிலே கிடந்திருக்கா. அவள் எந்திரிச்சு வந்து கோவப்பட்டு கத்திட்டுருக்கா. எதுக்காக நேற்று ஃபுல்லாக நீங்கள் அந்த மாதிரி என்னை வந்து பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்றத சொல்லிட்டு அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோ. அப்புறம் நீ என் பக்கத்தில் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ண, அப்புறம் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே மீடியாஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே வந்து கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன 2 பேத்துக்கு அஃபேர் இருந்துச்சுக்கா, அதனால தான் அவரை வேணான்னு சொன்னீங்களான்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோ, அவளுக்கு வந்துட்டு மேரேஜே நடக்கலை, இதில் என்ன அஃபேர் இருக்க போகுது, நாங்கள் வந்து ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத சொல்கிறான். இவங்க வந்துட்டு வேணான்னு சொல்லி அவங்கள விடணும்னா எப்பயோ விட்டுருக்கலாம், ஆனால் மேரேஜ் டேட் அன்னைக்கு எதுக்காக விட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்டு நம்ம ஹீரோயினை தப்பாக ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோ, மரியாதையாக போயிருங்க, நான் அவளை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட, நீ என்ன உண்மையிலே அப்படின்னா என்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு ஹாப்பியாகிட்டு கேட்குறா. அப்படிலாம் எதுவும் கிடையாது, அந்த மீடியாஸ்லேருந்து உன்னை காப்பாற்றணுன்றதுக்காக தான் நான் சொன்னேன்னு சொல்லிட்டு அங்கே ரூடாக பேசிட்டு போனதுமே அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. எதுக்கு இவன் எப்போயுமே என்கிட்ட வந்து இவ்வளோ ரூடாகவே வந்து பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. இன்னும் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வரும்போது அங்கே ஷெங்கியும் அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்திருக்கா. அப்போ ஹீரோயினை பார்த்து, நீ என்ன அவன் கூட சேர்ந்து ஸ்லிப் பண்ணிட்டு வந்திருக்கியா அப்படின்றத கேட்டதும் அவங்க அம்மா, நீ தேவையில்லாத பேச்சு பேசாத, நம்ம இப்போ வந்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண தானே வந்திருக்கோம் அப்படின்றத சொன்னதும், நான் இவனை மேரேஜ்லாம் பண்ண மாட்டேன்ப்பா அப்படின்றத அவள் சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவங்களுக்கு கோவம் ஆகிட்டு, என்ன அறிவில்லாத வேலை பண்ணிகிட்ருக்க, உன்னால் 2 கம்பெனியோட ஷேர்ஸுமே ரொம்ப டவுன் ஆகிட்டுருக்கு அப்படின்றத சொன்னதுமே அப்போ நம்ம ஹீரோயின், நீ தானே அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாத்தையும் ரூமுக்கு அனுப்பிச்சு அப்படின்றத சட்டி கேட்டதுமே அதை கேட்டுட்டு என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட அம்மா கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இவங்க 2 பேர்த்தையுமே வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்கம்மா, நான் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்றத சொல்கிறா. ஹீரோயின்ட்ட அவங்க ஃப்ரெண்டை கால் பண்ணி, என்ன வந்து ஜியாங்கும் நீ இருக்க ஃபோட்டோ எல்லாமே வந்துட்டு ரொம்ப வைரல் ஆகிட்டுருக்கேன்னு சொன்னதும், எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது, ஆனால் அங்கே ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாத்தையுமே அனுப்பி வச்சது இந்த ஷெங்கியூ தான், இவன் தான் போய் மீட் பண்ணியிருக்கான்னு சொன்னதும், உனக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிச்சேன்னு சொல்லிட்டு அவள் கேட்டுட்ருக்கா. அவன் என்ன இன்னும் 2 இயர்ஸ்க்கு பண்ணுவான்ற எல்லா டீட்டெயிலுமே எனக்கு தெரியும் அப்படின்றத அவள் சொல்லிட்டுருக்கா. பிறகு அவன் போய் அங்கே ஷீஷன் என்ற ஒரு பர்சனை மீட் பண்ணி, நீங்கள் என் கூட சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கேயுமே வந்துடுறா. அவங்க 2 பேருமே சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டு போல், நீ எனக்காக ஒர்க் பண்ணணும் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே அதை பார்த்துட்டு அவனுக்கு வயிற்றை பற்றி எரிஞ்சிட்ருக்கு. அப்போ அவன் சொல்லிட்டு இருக்கான், ஷீஷன், நீ ஜியாங் கூட சேர்ந்துருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ப்ளீஸ் அவர்கிட்ட வந்து சொல்லி எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லுன்னு சொல்லிட்டு அவங்க அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவன் சொல்கிறான், நீ அன்றைக்கி மேரேஜ் டேட் அன்றைக்கி என்கிட்ட வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ப்ரொப்போஸ் பண்ணுவேன்னு பார்த்தா நீ போய் அவன்கிட்ட போய் கேட்ட, எனக்கு அது ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு அப்படின்றத சொன்னதும், நீ வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தானே அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோங்க வந்து ஹீரோங்க பார்த்ததுமே ஹீரோயின் பயந்து போயிடுறா. ரிப்போர்ட்டர்ஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்தா இப்போ எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்துட்டு இருக்கான். அப்போ என்ன வந்து போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறத பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோவில் பார்த்துட்டு அவன் அமைதியாக இருக்கவுமே, அப்படிலாம் எதுவும் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக அப்படி சிரித்து பேசுகிறத பார்த்துட்டு நம்ம ரொம்ப ஜெலஸ் ஆகிடுது. அப்போ வேமா அங்கே அவன் இருந்து போனதுமே ஹீரோயினுமே அங்கே இருந்து கிளம்பிடுறா. அப்போ ஷெங்கியோ, நீங்கள் எனக்கு கோஆப்ரேஷன் பண்ணணும் என் கூட சேர்ந்துன்னு சொல்லிட்டு கேட்டதும், ஆனால் அவன் வந்துட்டு முடியாதுன்னு சொல்கிறான். அப்போ அங்கே திரும்ப அவகிட்ட போய் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு, உன்னால தான் எனக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நீ தான் ஃபஸ்ட்டு என்னை சீட் பண்ண அப்படின்றத சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கும்போது, நீ என்ன எனக்கு வந்துட்டு பண்ணன்றது உனக்கு என்ன தெரியாமல் இருக்கா, நீ எதுக்காக என்னை மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்டன்றது எனக்கு நல்லாவே தெரியும், நீ அந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்காக தான் நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணணும்னு நினச்சேன், அந்த வேன் கூட உனக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்றது எனக்கு தெரியும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து பேசினதுமே அவன் ரொம்ப ஓவராக வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கான். உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின், இதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு மிரட்டினதும் கண்ணத்தை சேர்ந்து வேற அரைஞ்சிடுறா. கண்டிப்பாக நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், நீ வந்து என்ன நினச்சிட்ருக்க, என்னை ஏமாற்றிட்டு நீ மற்றவங்க கூட போய் வந்து ஹாப்பியாக இருந்துடலான்னு நினைக்கிறியா அப்படின்றத சொல்லிட்டு பேசினதும், எனக்கு நீ இப்படிலாம் வந்துட்டு சின்ன பிள்ளை மாதிரி வந்து மிரட்டிட்டு என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தேன்னா நான் பயந்து போயிடுவேன்னு நினைக்கிறியா, அப்படிலாம் எதுவும் கிடையாது அப்படின்றத சொன்னதும் அவனுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. இவளுக்கு என்னடா இவ்வளோ தைரியம் வந்துச்சு, ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ அமைதியாக இருப்பா, நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பா, இப்போ என்ன வந்து இப்படிலாம் பிஹேவ் பண்ணிகிட்ருக்காளேன்னு சொல்லிட்டு, நீ வந்து அப்புறம் ஏன் எனக்கு லவ் லெட்டர் எழுதுன்னு அப்படின்றத சொல்லிட்டு அவனை பார்த்து கேட்டதும், உன்னை
நான் வந்து லவ் பண்ணுறேன்னு சொன்னது என்னமோ உண்மைதான், ஆனால் லவ் லெட்டர்லாம் உனக்கு நான் எழுத கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு போயிடுறான். அப்போ ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு, யார்டா வந்து எழுதுனதுன்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோ வரவுமே ஹீரோட்ட போய் நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது, நானுமே அவரும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டு, நாங்கள் வந்துட்டு கம்பெனியை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு அங்கே ஜீஜன் கூட சேர்ந்து பேசுனதை பற்றி நம்ம ஹீரோட்ட சொன்னதும் நம்ம ஹீரோ சரி ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த லவ் லெட்டரை பற்றியுமே அவள் சொல்லிட்டு இருக்கா. அவன்ட்டு கேட்டேன் எதுக்காக அப்புறம் வந்துட்டு என்னை லவ்வே பண்ணலைன்னா எழுதுனேன்னு சொல்லிட்டு. அப்போ அதை கேட்டுட்டு அவன் இன்னமே நீ அப்படின்னா அவன் தான் எழுதுனான்னு யோசிச்சுட்டு இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு போனதுமே ஹீரோயினுக்கு இவன் என்ன சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்காக இருக்குது. அதுக்கப்புறம் அவன் கூட சேர்ந்து அவள் கார்லேயுமே வந்துட்டு இருக்கா. என்ன இப்போ என் கூட வர வீட்டுக்கு வரேன்னு கேட்டதும் ஆமான்னு சொன்னதும் அங்கே அசிஸ்டண்ட்டுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. என்னடா ஒரு பொண்ணை போய் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரேன்னு சொல்லிட்டு அங்கே வீட்டுக்கு வந்துட்டு இந்த வீடு இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு ஏன் தோணிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது வந்து நல்லா பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட்ட போய் பேசிட்டு இருக்கும்போது அவன் கண்டுக்காம ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். என்ன அப்படி ஒர்க் பண்ற, நான் பேசுறத கூட கவனிக்காம அப்படின்றத சொல்லிட்டு அவன் பாட்டு அங்கே தூங்க ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோவில் பாசமாக டச் பண்ண போகும்போது அங்கே கையை பிடிக்கும் போது தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அங்கே நம்ம சீச்சனோட சிஸ்டர் தான் உன்னை வந்து அவன் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ லவ் பண்ணுறதா லெட்ரு கொடுத்துருப்பாங்க போல. இப்போ அது எல்லாமே அவளுக்கு ஞாபகம் வந்துடுது. நம்ம ஹீரோவை பாசமாக அப்படியே டச் பண்ணதுமே நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்றத கேட்டதும் நம்ம ஹீரோயின் எனக்கு இப்போ புரிஞ்சுக்கிருச்சு யார் அந்த லெட்டர் எழுதுனது அப்படின்றத சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்டை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நான் வந்துட்டு இந்த ப்ராஜெக்டை வந்துட்டு வின் பண்ணிடுவேன் அப்படின்றத சொல்கிறா. நம்ம ஹீரோ இப்போ டைம் ஆயிடுச்சு நீ போய் பேசாமல் வந்துட்டு படுத்து ரெஸ்டட் அப்படின்றத சொல்கிறான். என் தூக்கமே வரமாட்டேது, எப்படியாச்சும் இந்த ப்ராஜெக்டை வின் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே அந்த ப்ராஜெக்ட்டுக்காக தான் வந்துட்டு எல்லாருமே கிளம்பி வந்திருக்காங்க. அப்போ அந்த ஜீச்சனை பார்த்து அங்கே நம்ம ஷேங்கியோ நீங்கள் எப்படியாச்சும் எங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றத சொன்னதும் இல்லை நான் அவ கூட தான் சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறேன்னு சொன்னதுமே அவங்க சிஸ்டருக்கு அதில் கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது போல். நீ அவளுக்காக உன்னோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்கிறாதான்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே வந்துடுறா. நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அவன் நல்லா பேசுகிறான். பட் அவளுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்த்தா அவ்வளோ பிடிக்காது போல். ஹீரோயின் அந்த பிளான் எல்லாம் வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பர்சன் நம்ம ஹீரோயின்ட்டு அதை பிடிங்கிட்டு அவளை அடிச்சு விட்டுட்டு போக பார்க்குறான். பட் ஹீரோ அசிஸ்டன்ட் அங்கே வந்துட்டு அவனை போட்டு அடிச்சிடுறாங்க. இருந்தாலும் அவன் அந்த பிளானை வந்து தூக்கிட்டு ஓடி போயிடுறான். நம்ம ஹீரோயின் அவன் எடுத்துகிட்டு போயிட்டான்னு சொன்னதுமே அங்கே வந்து விரட்டிட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின் போன டைமே நீங்கள் வந்துட்டு இந்த ப்ராஜெக்டை ஜெயிக்க முடியல, ஸோ நான் இந்த டைம் எப்படியாச்சும் வின் பண்ணி ஆகணும் அப்படின்றத சொன்னதும் நீ உன்னோட பிளானில் வந்து இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கே அப்படின்றத கேட்டதும் கண்டிப்பாக நான் இதை உங்களுக்கு வின் பண்ணியே கொடுத்தாகணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நீ வந்துட்டு இப்போ இன்சூராக இருக்கா, நீ அமைதியாரு, நான் வந்து கண்டிப்பாக உனக்காக அதை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்றத சொல்கிறான். பிறகு அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோட்ட என்ன பாஸ் நீங்கள் அந்த ப்ராஜெக்டவே அந்த பொண்ணுக்கு கொடுக்க சொல்லிட்டீங்களே, ஏன்னா அவங்கள ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் ஒரு விஷயம் தெரியுது, இந்த ப்ராஜெக்டே நம்ம ஹீரோவோட தான் போல், அதனால தான் அவன் வின் பண்ணலை மற்றவங்களுக்கு கொடுத்துருக்கான். இந்த டைம் வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவன் இந்த மாதிரி பண்ணியிருக்கான் போல். அசிஸ்டண்ட்டுக்குமே புரிஞ்சுக்குது நம்ம பாஸ்க்கு வந்துட்டு அவங்க மேலே லவ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறான். சின்ன பிள்ளையில அவங்க அம்மா இறந்த பிறகு அவங்க தாத்தா அவனை ரொம்ப அடித்து ரொம்ப வந்துட்டு காயப்படுத்தியிருக்காரு. அந்த டயத்தில் நம்ம ஹீரோயின் நீ எப்பயும் நீ ஃபீல் பண்ணக்கூடாது, நான் உனக்காக இருக்கேன், இந்த பிரேஸ்லெட்டை நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அவனை ரொம்ப நல்லா கேர் பண்ணி பார்த்துருந்துருக்கா. தான் வந்துட்டு இவளுக்கு இப்போ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான் போல். அந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம ஹீரோயினுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக அந்த ஷியாங் தான் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாரு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயினை பற்றி அங்கே உல்ட்டாவாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ப்ராஜெக்டே அவரோடது தான் சொன்னதுமே நம்ம ஹீரோயின் வேவா ஹீரோட்ட போய் அந்த ப்ராஜெக்டே உங்களோடது தானாமே, நீங்கள் அப்போ இத்தனை நாள் என்கிட்ட சொல்லாமல் ஏமாத்திட்டு இருந்தீங்களா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் அப்படிலாம் கிடையாது, எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால தான் அந்த ஷேங்கியோக்கு அது கிடைக்கக்கூடாதுன்றதுக்காக தான் உனக்கு கொடுத்தேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே எல்லாருமே பார்த்துட்டு இப்போ வரைக்கும் எந்த ஒரு பொண்ணுக்குமே இவர் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்தது கிடையாது, இவட்ட அப்படி என்னத்தை பார்த்தாருன்னு சொல்லிட்டு பேசினதும் அங்கே வந்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப வயிற்றை பற்றி எரிஞ்சிட்ருக்கு. நம்ம ஹீரோயின் நீங்கள் வந்துட்டு இப்போ என்னை இவ்வளோ நாளாக ஏமாற்றிட்டு இருக்கீங்க, நான் வந்து உங்களுக்கு இந்த ப்ராஜெக்டை கிடைக்க வச்சிருவேன், நான் உங்களை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறவேன்னு சொல்லிட்டு கண்டிஷன்லாம் போட்டிருந்தேன், பட் நீங்கள் வந்து டீஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா என்னை ஏமாற்றிட்டு அப்படின்றத கேட்டதும் நீ வந்து எனக்கு அவ்வளோ ஒன்றும் இம்பார்ட்டன்ட் இல்லையே, நான் உன்னை டீஸ் பண்ணிட்டு இருக்கலவளுக்கோ இல்லை கேர் பண்ணிட்டு இருக்கலவளுக்கோன்னு சொல்லிட்டு அங்கே ரூடாகவே வந்துட்டு பேசிட்டு இருக்கான். அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோயினுக்கு கஷ்டமாயிடுச்சுக்கு. பட் நம்ம சீச்சனோட சிஸ்டருக்கு அதை பார்த்துட்டு அங்கே வந்து ரொம்பவே வயிற்று பற்றி எரிய ஆரம்பிச்சிருது. அவளுக்குமே நம்ம ஹீரோவை வந்துட்டு ரொம்பவே பிடிக்கும் போல். நம்ம ஹீரோயின் எதுக்காக இந்த ஆள் இப்பயுமே வந்துட்டு நம்மக்கிட்ட இப்படி ரூடாகவே பிஹேவ் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலையாக ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயின்ட்டு அவங்க அம்மா எதுக்காக நீ வந்து திடீர்னு இப்படி அவனை மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஹீரோயினால் என்ன வந்து சொல்ல முடியும், ஸோ அவன் வந்துட்டு என்னை உண்மையிலே லவ் பண்ணலாமா அப்படின்றத சொல்கிறா. அப்போ அவங்க அப்பா எனக்குமே அவனை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிருச்சு, அவன் காசுக்காக தான் நம்ம பொண்ணை மேரேஜ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான், ரொம்பவே மோசமானவன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்க அம்மாவுக்கு நம்ம ஹீரோயினை பற்றி கொஞ்சம் கவலையாக இருக்குது.
என் ரூமில் போயிட்டு எதுக்காக அவர் இந்த ப்ராஜெக்ட்டை எனக்கு கொடுத்தாரு அப்படின்றத சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. அப்போ அவங்க ஃப்ரெண்ட் வந்து கால் பண்ணிவிட்டு அவர் வந்துட்டு உண்மையிலேயே உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்காரு அப்படின்றத சொன்னதும், அப்படிலாம் எதுவும் கிடையாது, அந்த ஆள் வந்துட்டு எவ்வளோ ரூடாக என்கிட்ட பிஹேவ் பண்ணிட்டுருக்காரு தெரியுமா அப்படின்றத சொன்னதும், நீ நல்லா யோசிச்சு பாரு, மேரேஜ் டே அன்னைக்கு அவர் வந்து யாருமே இன்வைட் பண்ணாமல் எதுக்காக அங்கே வந்திருக்கணும், நீ வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்ன கூட்டிகிட்டு போக சொல்லி அங்கே உடனே வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டார்ல அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு இங்கே பார்த்தா நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் அங்கே அவனை எங்கேயோ போட்டு அடி வெளுத்துட்ருக்கான். ஹீரோயினுக்காக பண்ண சொல்லியிருப்பான் போல ஹீரோ. ஹீரோவை அவங்க தாத்தா வந்து பயங்கரமாக அடித்து பனிஷ் பண்ணிகிட்ருக்காரு. உனக்கு எவ்வளோ தைரியம் தான் அந்த ப்ராஜெக்டை தூக்கி அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துருப்ப, என்ன அவளுக்கு உனக்கு என்ன போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசினதுமே ஹீரோக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிடுது. நீங்கள் இப்படிலாம் வந்துட்டு என்னை என்ன வேணாலும் பேசிக்கலாம், அவளை அப்படி டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடாது தாத்தா அப்படின்ற சொல்லிட்டு அவர்கிட்ட அங்கே ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் அங்கே வெளியே வரும்போது ரொம்ப அடிபட்டுருக்கு, ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குது. நம்ம ஹீரோயின்கிட்ட பேசலாமான்னு சொல்லிட்டு பார்க்குறான். பட் அவனுக்கு வந்துட்டு மனசு வர மாட்டுது. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் அங்கே ஃபோனை வாங்கி நம்ம ஹீரோயினை வந்துட்டு அவருக்கு வந்துட்டு ஓட முடியல, நீங்கள் வாங்கன்னு சொல்லிடுறாரு. இப்போ கொஞ்ச நேரத்தில் மேடம் வந்துடுவாங்கன்னு சொன்னதும், இப்போ யாரை கேட்டு நீ அவளை வர சொன்னேன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். பட் மனசுலேயே ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. அங்கே வந்து அவங்களுக்கு என்ன ஆச்சு, உடம்பு முடியலன்னு கேள்விப்பட்டனே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிட்டு, நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் எதுக்காக எனக்கு கொடுத்தீங்க, என்னை வந்து நீங்கள் லைக் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கேட்டதும், அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரூடாகவே பேசிட்டு போயிட்டுருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு, நீங்கள் எதுக்காக இப்போ எப்பயுமே என்கிட்ட அப்படி ரூடாகவே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொன்னதும், உனக்கு எனக்கு என்ன இருக்குது, எதுவும் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு திரும்பவுமே போயிட்டுருக்கான். அதுக்கப்புறம் அங்கே அசிஸ்டன்ட் மேடம் சாருக்கு வந்துட்டு அடிபட்டுருக்கு, நீங்கள் போய் மெடிசன் போட்டு விடுங்க அப்படின்றத சொன்னதும், நான் ஏன் போட்டு விடணும் அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்குறா. நீங்கள் போடாமல் அப்புறம் யார் வந்து போடுவாங்க அப்படின்றத சொன்னதுமே அவளுமே பேசாமல் நம்ம ஹீரோக்கு அங்கே மெடிசன் போடுறதுக்காக போகிறா. அங்கே பார்த்தா முதுகு ஃபுல்லாமே பயங்கரமாக அடி விழுந்திருக்கு. அதை பார்த்துட்டு அவள் ரொம்பவே ஷாக் ஆகிடுறா. யார் உனக்கு இப்படிலாம் வந்துட்டு பனிஷ் பண்ணது அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதோ, எல்லாம் என்னோட தாத்தா தான் அப்படின்றத சொன்னதும், உன்னோட தாத்தா உண்மையிலேயே ரொம்ப அரகண்டாக இருக்காரு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டே மெடிசன் போட்டு விட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ திரும்ப அங்கே ரூடாகவே பேசினதும், எப்போ தான் நீங்கள் வந்து உங்களோட இந்த பேச்சை மாற்றிக்க போகிறீங்கன்னு தெரிலன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட்ட உன்ன மாதிரியே ஒரு சின்ன வயசில் ஒரு பையனை எனக்கு தெரியும், அவனையுமே அவங்க தாத்தா இப்படி தான் போட்டு அடித்து கொடுமைப்படுத்துவார் அப்படின்றத சொன்னதும், உனக்கு அந்த பையனை பற்றி இன்னுமே ஞாபகம் இருக்கான்னு சொன்னதும், எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கே, அந்த பையன் பார்க்க எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருப்பான் தெரியுமா, உங்களை மாதிரியே அப்படின்றத சொன்னதும், ஏன்னா என்னை பார்த்தா உனக்கு ஹேண்ட்ஸமாக தெரியுதான்னு சொல்லி கேட்டதும், அவன் ஆமான்னு சொல்லிட்டு அவனோட ஷோல்டரில் போய் கிஸ் பண்ணதுமே ஹீரோக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஹீரோயின் வேமா அங்கே வெளியே வந்துட்டு நான் என்ன மாதிரி வேலை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷையாக ஃபீல் ஆகிட்டேக்கா. அதுக்கப்புறம் ஏன் ஷையாக ஃபீல் ஆகணும், நான் அவர் கூட தானே சேர்ந்து லைஃப்பில் இருக்கணும், அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இவர் கூட இருந்தால் தான் அந்த ஷெங்கும் வந்து நான் பழிவாங்க முடியும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் அவனுக்காக அங்கே சூப்பெல்லாம் கொண்டு வரும்போது ஃபீவர் அடிக்குது, டாக்டரை கூப்பிடலான்னு சொல்லி போனதுமே வேமா பிடிச்சி இழுத்துட்டு, நீ என்னை விட்டுட்டு போகாத பக்கத்தில் இருன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவளை கிஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுமே அங்கே டாக்டரை கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கே வந்து அவனுக்கு ட்ரீட்மெண்ட்மே பண்ணிடுறாங்க. அப்போ அவங்க அப்பா கால் பண்ணி ஷெங்கியும் அவங்க அம்மாவுமே வந்திருக்காங்க, நீ உடனே கிளம்பி வாமான்னு சொன்னதும், நம்ம ஹீரோயினுமே அங்கே கிளம்பி போனதுமே அந்த லேடி ரொம்ப கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க, என் பையன் நிலைமையை பாரு, நீ யாரை வந்துட்டு ஏற்பாடு பண்ணி அடிக்க வச்சேன்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோயினுக்கு அவனோட நிலைமையை பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக அதெல்லாம் பார்த்துட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணை போய் நான் லவ் பண்ணேன்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்றத சொன்னதும், நீ எப்போ என்ன லவ் பண்ண, நீ வந்து காசுக்காக வந்துட்டு நீ ஏமாத்திட்டு இருந்த, அதுக்கப்புறம் இந்த வேன் கூட சேர்ந்து உனக்கு தப்பான ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அம்மா நீ தேவையில்லாமல் பேச்செல்லாம் பேசாத, நாங்கள் வந்து மேரேஜுக்காக எவ்வளோ காசு செலவு பண்ணியிருக்கோம், அந்த காசு பூராமே திரும்ப எங்களுக்கு ரிட்டர்ன் வரணும், ரெண்டாவது உனக்காக வந்து 8 மில்லியன் நாங்கள் வந்துட்டு கொடுத்துருக்கோம், அந்த காசையுமே நீ வந்து கொடுக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின், நீங்கள் வந்துட்டு காசு கொடுத்தீங்களா, நீங்கள் கொடுத்த காசு அதுக்கு பதிலாக தான் உங்கள் பையன் என்கிட்ட வந்து ஏமாற்றி ஏகப்பட்டதை வந்து பிடுங்கிட்டானே அப்படின்றத சொல்லிட்டு பேசினதுமே அங்கே வீட்டில் வந்துட்டு இப்படியே சண்டை போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயினோட அம்மாவுக்கு கோவம் வந்துட்டு, பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு எப்படி நீங்கள் அசிங்கம் இல்லாமல் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்டதுமே வேமா வந்து அவங்க அட்டாக் பண்ண வந்ததும் ஹீரோயின் கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. உடனே அந்த லேடி கத்தி எடுத்துட்டு, நான் ஒன்று கண்டிப்பாக கொல்லாம விட மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு மிரட்டினதும் ஷெங்கும் நீ பேசாமல் இருமான்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயின் கொல்லணுமா, சரி வந்து கொலை பண்ணு நீ அப்படின்ற சொல்லிட்டு கத்தி பிடிச்சி இழுக்கும் போது நம்ம ஹீரோங்க வந்து வேமா பிடிச்சி இழுத்துடுறான். அவன் கையில் அடிபட்டுருது. ஹீரோயினை பார்த்து கோவப்படுறான், எதுக்காக நீ இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவள் வந்து எனக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுத்தா நாங்கள் போயிடுவோன்னு சொன்னதுமே நம்ம
ஹீரோவை பார்த்ததும் அவங்க ஷெங்குக்கு பயமாயிட்டு நான் வந்து உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். சரி எவ்வளோ காசு கொடுக்கணும்னு கேட்டதும் 8 மில்லியன் நாங்கள் கொடுத்துருக்கோம், அந்த ப்ரைஸை வந்துட்டு திரும்ப கொடுக்கணும்னு சொன்னதும் உன் பையன் தான் அந்த காசை வாங்கி என்கிட்ட வந்து புறாத்தையுமே கம்பெனிக்காக செலவு பண்ணிட்டானே அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. இப்படியே வந்துட்டு பயங்கர ஃபைட் போயிட்டுருக்கு. அப்போ நம்ம ஹீரோ அவனோட கார்டை கொடுத்து இதில் 60 மில்லியன் இருக்குது, நீங்கள் வேண்ட காசை எடுத்துக்கோங்க அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயின் இவங்கள மாதிரி ஒரு ஃப்ராடு குடும்பத்துக்கு எதுக்காக நீங்கள் காசை கொடுக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு இங்கே கேட்டதுமே அதை கேட்டுட்டு அங்கே நம்ம செங்கியோ நான் வந்துட்டு உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், இந்த காசெல்லாம் வேணாம்மா நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ரொம்ப கோவப்படுறான். என்ன அறிவில்லாத வேலை பண்ணிட்டு இருக்க, உனக்கு ஏதாச்சும் ஹர்ட் ஆயிருந்தா என்ன பண்ணுறது அப்படின்றத சொல்லிட்டு சரி நீங்கள் வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொன்னதும் அவங்க அம்மா இல்லை நான் டாக்டரை வீட்டுக்கே கூப்பிட்டுட்டேன் வந்துடுவாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோயின் ரூமுக்குமே கூட்டிகிட்டு போயிட்டு அவனுக்கு ட்ரீட்மெண்ட்டுமே பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோட்ட நீங்கள் வந்து என்னை காப்பாற்றுறதுக்காகவா வந்துட்டு இப்படிலாம் பண்ணீங்கன்னு சொன்னதும் இல்லை நான் சும்மா தான் பண்ணேன் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். சரி நீ வந்துட்டு இங்கேவே என் பக்கத்துலேயே படுத்து தூங்கு அப்படின்றத சொல்கிறான். ஏன் உங்களுக்கு படுத்து தூங்குறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குமா தனியாக அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்டு எனக்கு அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை, நான் எப்படினாலும் உங்களோட ஃபியான்ஸியாக போகிறவ தானே, உங்க கூட சேர்ந்து இருக்கிறதுல எனக்கு வந்துட்டு எந்த ஒரு தயக்கமே இல்லைன்னு சொல்லிட்டு அவள் அங்கவே படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோக்கு அவளை அங்கே பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கு. ஏன்னா வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு நம்மளை வந்து கேர் பண்ணி பார்த்துக்கிறா. அதுக்கப்புறம் அன்னைக்கு வெட்டிங் டே அன்னைக்கு நம்மளை தான் சூஸ் பண்ணான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்பவே ஹாப்பியாகிருது. மார்னிங் நம்ம ஹீரோயின் வெளியே வரும்போது அவங்க அம்மா ஆல்ரெடி அவர் அங்கேருந்து கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த கார்டையுமே அவர் வந்து எதுக்காக வச்சுட்டு போயிருக்காருன்னா ஐ திங்க் அவர் மேரேஜுக்கு வந்து கேட்கறதுக்கு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த வெட்டிங் கொடுக்க வேண்டிய காசையுமே அவங்களுக்கு கொடுத்துருக்காரு போல அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. கேட்டுட்டு அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருது. பட் அவங்க அம்மாவுக்கு ஒரு சின்ன நெருடல் மாதிரியே இருந்துட்டுருக்கு. ஏன்னா இவங்க ஃபேமிலியை விட அவங்க ரொம்ப பெரிய பணக்காரவங்கன்றது வாஸ் தான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணதுமே உண்மையிலே வந்து ஷியாங் உன்னை ரொம்பவே லவ் பண்ணிட்டுருக்காரு அப்படின்றத சொல்லிட்டு நீயுமே அவரை வந்து ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்க அப்படின்றத சொன்னதுமே ஏன்னா உனக்கு அப்படி தான் தோணிட்டுருக்கா நான் லவ் பண்ணுறேன்னா அப்படின்றத சொல்கிறா. ஏன்னா இன்னும் இவளுக்கே வந்துட்டு கன்ஃபார்ம் ஆக மாட்டுது. அவங்க 2 பேருமே அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம சீச்சனோட சிஸ்டரும் அவங்க ஃப்ரெண்டுமே வர்றாங்க. அப்போ ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கான், அந்த லவ் லெட்டரை பற்றி தான். அந்த லவ் லெட்டரை வந்து வேற ஒரு பர்சன் தான் எழுதுனாங்க, ஆனால் நான் அவகிட்ட போய் செங்கி எழுதுனதா கொடுத்துட்டு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாத்தையும் கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இவன் ரொம்ப வருஷமாக நம்ம ஹீரோவை லவ் பண்ணிட்டு இருக்கா போல. பட் வந்துட்டு அவன் வந்து திரும்பி கூட பார்க்க மாட்டான். ஹீரோயின் மேலே தான் அவனுக்கு லவ். ஸோ வந்துட்டு உண்மையை சொல்லு, யார் வந்துட்டு அதை எழுதுனது, நீ யாரை வந்துட்டு ஏமாற்றி இப்படிலாம் வந்துட்டு பண்ணிட்டு இருக்க அப்படின்றத கேட்டதும் எனக்கு அதெல்லாம் தெரியாது, யார் எழுதுனாங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு போய் சொல்லிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் கன்ஃபார்மே ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா வந்துட்டு ஹீரோ தான் நான் கண்டிப்பாக அந்த லவ் லெட்டர் எழுதியிருப்பானோ என்னமோன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஹீரோவுமே அந்த லெட்டரை இன்னமே அந்த எங்கேயும் தான் எழுதுனான்னு சொல்லிட்டு நீ நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டான் இல்லையா. அதனால தான் ஹீரோ மீட் பண்ணுறதுக்காக ஹீரோயினும் அவங்க ஷெங்கியுமே போயிருக்காங்க. அப்போ அவங்க தாத்தா கூட சேர்ந்து அவன் போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் பேச போனாலும் அவன் பாட்டு இக்னோர் பண்ணிட்டு போனதுமே ஷெங்கியும் அவளை பார்த்துட்டு அங்கே நக்கல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ பெரிய பணக்காரி ஆகலாம், ஆனால் வந்துட்டு அவரை விட வந்து பெரிய பணக்காரியெல்லாம் நீ ஒன்றும் கிடையாது, பார்த்தையில உன்னை எப்படி இக்னோர் பண்ணிட்டு அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே நம்ம ஹீரோ அவங்க 2 பேர்த்தையும் திரும்பி பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. பட் தாத்தா வந்துட்டு இருக்கிறாருன்றவாசி அவனால் எதுவும் பண்ண முடியலை. கூடி சீக்கிரம் இன்னமே நீ அசிங்கப்படுவேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே அசிஸ்டன்ட் வந்துடுறாரு. மேடம் சார் உங்களை கூப்பிட்றாரு அப்படின்றத சொன்னதுமே பார்த்தையில ஏலவலை நீ தான் எப்பயுமே அசிங்கப்பட போகிறேன்னு சொல்லிட்டு இவனை இன்சல்ட் பண்ணிட்டு போயிடுறா. சார் வந்து மீட்டிங்காக போயிருக்காரு, நீங்கள் வந்துட்டு இங்கேவே வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னதுமே அங்கே ரூமில் வந்து இருக்கும்போது அவனோட ஹேண்ட் ரைட்டிங்கை வந்து அவன் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறா. அங்கே போய் மேட்ச் பண்ணி பார்க்கணும் இந்த லவ் லெட்டர்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து அந்த லவ் லெட்டரை வந்து மேட்ச் பண்ணி பார்க்கும்போது கன்ஃபார்மே ஆகிடுது நம்ம ஹீரோ தான் எழுதியிருக்கான். அப்போ நம்ம ஹீரோ எழுதுனதையுமே காமிக்கிறாங்க. நான் வந்து உன்னோட பர்மிஷன் இல்லாமல் ரொம்ப உன்னை லவ் பண்ணிட்டுருக்கேன், நீ இல்லாத லைஃப்பை வந்து என்னால் வாழவே முடியாது, உன்னை நான் ரொம்பவே லவ் பண்ணுறேன், உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறோன்னு ஆசைப்படுறேன்னுலாம் எழுதியிருக்கான். ஸோ வந்துட்டு இப்போ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அங்கே அழுகு வர ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோட்ட அன்னைக்கு போய் நான் வந்து உங்களை வந்து ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு சொல்லும் போது அவன் உடனே ஓகேன்னு சொன்னான் இல்லையா. ஆனால் வந்து அவர் உண்மையிலே என்னை லவ் பண்ணியிருக்காரு. பட் நான் இவனை ரிவெஞ்ச் எடுக்கணுன்றதுக்காக நான் அவரை யூஸ் பண்ணிக்கிட்டேனேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணதுமே அங்கே சவுண்டை கேட்டு அவங்க அம்மா உள்ளே வந்துடுறாங்க. என்னன்னு கேட்டதுமே இப்படி நடந்த எல்லாத்தையுமே சொல்லி அவர் வந்து ரொம்ப நாளாகவே என்னை லவ் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்றத சொன்னதுமே அவங்க அம்மாவுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருது. நீயுமே அவரை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்க அப்படின்றத சொல்கிறாங்க. உண்மையிலேயே உங்களுக்கு தோணுதா நான் லவ் பண்ணுறேன் அப்படின்றத அவள் கேட்குறா. ஆமாம் 2 பேருமே நீங்கள் வந்து பர்ஃபெக்டான மேட்ச், நீங்கள் வந்துட்டு கவலையெல்லாம் படாத, அவர் வந்துட்டு நம்மளோட பெரிய பணக்காரவர்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் அவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிகிட்ருக்கேன், உங்களுக்கு நான் எப்பயுமே சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்குமே அதெல்லாத்தையுமே கேட்டுட்டாங்க, ரொம்பவே ஹாப்பியாக இருது.
ஹீரோயினுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கான். பட் அவள் அட்டன் பண்ண மாட்றா. ஏன்னா இந்த ரூம்லேயே அவள் வெயிட் பண்ணிட்டு இருந்தான்னு கேட்டதும் அவள் ஆமான்னு சொன்னதுமே ஒருவேளை இந்த ஃப்ளாரை வந்து அவள் பார்த்துட்டாளோன்னு சொல்லிட்டு அவர் கேட்டுட்ருக்காரு. ஏன்னா நம்ம ஹீரோயின் அந்த வெட்டிங் டே அன்னைக்கு அவன்கிட்ட கொடுத்தா இல்லையா, அதை இன்னுமே பத்திரமா வச்சுருக்கான். அதனால தான் அந்த ஏன்ட்ட அவங்க ஃப்ரெண்டு, நீ எவ்வளோ நாளைக்கு இப்படி மறைச்சிட்டே இருப்ப, நீ லவ் பண்ணுறேன்றத சொல்ல அவர்கிட்ட அப்படின்றத சொன்னதும் எனக்கு அவரை பார்த்தாலே பயமாக இருக்குது. ஒருவேளை என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டா நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஷெங்கியும் அவங்க வந்துடுறான். எதுக்காக நீ அவகிட்ட நான் தான் லவ் லெட்டர் எழுதுனேன்னு சொல்லிட்டு போய் சொன்னேன் அப்படின்றத கேட்டதும், ஏன்னா அவளுக்கு வந்துட்டு ஜியாங் மாதிரி ஒரு நல்ல பர்சன் கிடைக்கக்கூடாது, ஒன்றை மாதிரி ஒரு உதவாக்கிற கிடைக்கணும் தான் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு ரொம்பவே டென்ஷனாகி போயிடுது. என்ன சொன்னேன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். அதுக்கப்புறமே கோவத்தை கண்ட்ரோல் ஆக்கிட்டு, உனக்கு ஜியாங் தேவை, நான் வந்து அவளை பழி வாங்கணும், ஸோ 2 பேரோட டார்கெட்டுமே அவள் தான், நம்ம வந்து 2 பேருமே சேர்ந்து ஒழுங்காக ஒர்க் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்ம நினச்சதை சாதிச்சிடலாம், நீ எனக்கு கோஆப்ரேட் பண்ணு அப்படின்றத சொல்கிறான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அம்மா சாப்பாடுலாம் கொடுத்துட்டு, நீ வந்து ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியுது, உன்னோட வாழ்க்கை நல்லபடியாக அமையணும், நான் எப்பயுமே உனக்கு சப்போர்ட்டாக இருப்பேன், நீ அவரை போய் மீட் பண்ணி உன்னோட லவ்வை சொல்லுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கே அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி நம்ம ஹீரோ எங்கன்னு கேட்டதுமே அவர் அங்கே ஹோம் டவுனுக்கு போயிருக்காருன்னு சொன்னதும் அவளுமே அங்கே கிளம்பி போயிடுறா. ஹீரோயின் அவன் அங்கே பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுறான். நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்க அப்படின்றத சொன்னதும், நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணிட்டு இருந்தேன், அதனால தான் தேடி வந்துட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ஃப்ளட் பண்ணுற மாதிரி பேசினதும் நம்ம ஹீரோக்கு ரொம்ப வித்தியாசமாக தோணிட்டுருக்கு. கேர் பண்ணி பார்த்துக்க மாட்டியா, காலில் அடிபட்டுருக்கு பாரு அப்படின்றத சொன்னதும், அதான் நீங்கள் இருக்கீங்களே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிட்டுருக்கா. அங்கே மருந்தெல்லாம் போட்டுட்ருக்கும் போது ரொம்ப ஃப்ளட் பண்ணிட்டு பேசினதும் நம்ம ஹீரோக்கு இன்னுமே வந்து அவனை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக நம்மளை யூஸ் பண்ணிட்டு இருக்காளான்னு சொல்லி தான் தோணுது. பட் நம்ம ஹீரோயினுக்கு உண்மையிலேயே லவ் வந்துருச்சுன்றது நம்ம ஹீரோக்கு இன்னுமே புரியலை. எனக்கு பசிக்குது, எனக்கு சாப்பாடு செஞ்சு தரீங்களான்னு கேட்டதும் அதே மாதிரி அவனுமே சமைச்சு கொடுக்குறான். சாப்பாடு எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமான்னு சொல்லிட்டு திரும்பவுமே அங்கே ஃப்ளோட் பண்ணிட்டு பேசினதுமே நம்ம ஹீரோ, உனக்கு என்ன ஆச்சு, இப்போ டைம் ஆயிடுச்சு, நீ போய் குளிச்சுட்டு தூங்கு அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்து குளிச்சுட்டு வந்துட்டுருக்கா. ஹீரோக்கு அவளை பார்த்ததுமே மைண்டு ரொம்ப ஒரு மாதிரியாக போயிட்டுருக்கு. சரி ஓகே டைம் ஆயிடுச்சு, நீ போய் தூங்கு அப்படின்றத சொல்லும் போது அங்கே கரண்ட் வேற போயிடுது. நம்ம ஹீரோயின் வேகமாக போய் உட்காந்துட்டு பயந்து போயிடுறா. ஏன் இப்படிலாம் பயந்துட்டுருக்கா, அதான் நான் இருக்கேன்ல வான்னு சொல்லிட்டு அங்கே தூங்குறதுக்கு தூக்கிட்டு போய் அங்கே தூங்க சொல்லி சேர்க்கான். இப்போ ஹீரோயின், தயவு செஞ்சு நீங்கள் போகாதீங்க, என் பக்கத்துலேயே இருங்க அப்படின்றத சொன்னதும், எதுக்காக நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்க, உனக்கு என்ன, நீ என்ன பேசுகிற, என்ன பண்ணுறது, உனக்கு என்ன ரியலைஸ் ஆகுதா அப்படின்றத கேட்டதும், இதில் என்ன தப்பு இருக்குது, எனக்கு எல்லாமே தெரியுது, நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன் ஹஸ்பண்ட் அப்படின்றத சொல்கிறா. அதை கேட்டுட்டே ஹீரோ, நீ இப்போ என்ன சொன்ன அப்படின்றத கேட்டதுமே ஹஸ்பண்ட் அப்படின்றத சொன்னேன்னு சொன்னதுமே ஹீரோக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பியாக இருது. ஏன்னா அவள் இவ்வளோ வருஷமாக அவளை லவ் பண்ணிட்டு இருந்தான். ஃபர்ஸ்ட் டைம் அவள் ஹஸ்பண்ட் கூப்பிட்டதுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க, ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் தூங்கி இருந்திருக்கும் போது நம்ம ஹீரோவை காணோம். இவன் எங்கே போயிட்டான் அப்படின்ற செட்டே பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோவோட சின்ன வயசு ஃபோட்டோவை போய் பார்க்குறா. அப்போ அந்த சின்ன வயசில் நம்ம ஹெல்ப் பண்ணது இவனுக்கு தானே அப்படின்றத சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. பிறகு ஆளை காணமேன்னு சொல்லிட்டு வெளியே போய் ஒரு ஆன்ட்டிகிட்ட போய் எங்கே இவர் போயிட்டான்னு சொன்னதும், இன்றைக்கி அவங்க அம்மா தம்பியோட நினைவு நாளுமா, அவன் வந்து சமாதிக்கு போயிருக்கான் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே அந்த இடத்துக்கு போகிறா. ஹீரோ அவங்க அம்மாட்ட அங்கே ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின், நான் வந்து அம்மாவையும் பிரதரையும் பார்க்க வந்தேன் அப்படின்றத சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு ஹீரோ ஷாக்காக அவளை பார்த்ததுமே, என்னாச்சு ஏன் இப்படி பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கேட்டுட்டு, நான் என்ன தப்பாக எதுவும் சொல்லிட்டேனான்னு கேட்டதுமே அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் அவங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்ருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கே வந்து கிளம்பி போகும்போது, உன் காலில் அடிபட்டுருக்கு, வா நானே தூக்கிட்டு போகிறேன், நீ ஏறிக்கை முதுகுலன்னு சொன்னதும், அதெல்லாம் வேணாம் அப்படின்றத சொன்னதுமே, ஏன் உன்னை வம்பு பண்ணி இப்போ நான் தூக்கிட்டு போகணுமா அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்டுட்ருக்கான். அப்போ ஹீரோயின் அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு அவளாவே அங்கே வந்து ஏறிக்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட்ட, அன்றைக்கி உங்களை வந்து அடித்து உங்கள் தாத்தா சின்ன வயசுலேருந்தே கொடுமைப்படுத்திட்டு இருக்காரு, எதனால் அப்படின்றத கேட்டதும், எல்லாத்துக்கும் நான் அவர் வந்து ஒரு பேச்சை கேட்டு நடக்கணுன்றதுக்காக தான், ஆனால் நானுமே மனுஷன் தானே அப்படின்றத சொன்னதும், ஆமாம் நீங்கள் கரெக்டாக தான் சொல்லிட்டுருக்கீங்க, உங்களோட வந்து விஷயங்கள்ல அவர் எப்படி தலையிடலாம், நீங்கள் வந்துட்டு அவருக்கு ஒன்றும் பெட்டி கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணுறா நம்ம ஹீரோட நிலைமையை பார்த்து. அப்போ அவங்க அப்பா கால் பண்ணிடுறாரு, இப்படி உங்கள் அம்மா வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு அங்கே ஷாக் ஆகிட்டு அவள் போயிட்டு அவங்க அம்மாவோட பாடியை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. நான் திரும்பவுமே ரீபன் எடுத்துமே கடைசியில் நான் என்ன வந்துட்டு பண்ணணும்னு நினச்சனோ அதை பண்ண முடியாமல் போச்சு, என்னோட அம்மாவை காப்பாற்ற முடியலேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அங்கே அழுததுமே ஹீரோ, நான் இருக்கேன் கவலைப்படாதன்னு சொல்கிறான். அப்படியே ஹீரோயின் அழுதுகிட்டே மயக்கமாயிடுறா. சமாதியில் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே எங்கேயும் வர்றான். என்ன நல்ல மாதிரி நடித்து வந்துட்டுருக்க, என்னோட அம்மாவோட சாவுக்கு நீ தான் காரணம்னு எனக்கு நல்லாவே தெரியும், கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும், என்ன உனக்கு பைத்தியம் பிடிச்சி போயிருச்சா, நான் என்ன பண்ணேன், நான் எதுவுமே பண்ணலை அப்படின்றத சொன்னதும், அப்போ வேன்மே அவர் எதுவுமே பண்ணலைன்னு சொல்கிறான், மரியாதை இங்கேருந்து போயிருங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்பட்டுச்சேக்கா. அதுக்கப்புறம் அவனுமே அங்கேருந்து கிளம்புனதும், அப்போ சீச்சன் நானுமே கொஞ்சம் நேரம் உன் கூட சேர்ந்து இருக்கணேன்னு கேட்டதும், இல்லை பரவாயில்ல நான் தனியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கா.
ஹீரோங்க வந்துட்டு நீ எதை பற்றி கவலைப்படாத நான் இருக்கேன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறான். பட் ஹீரோயினுக்கு அவனை அங்கே பார்த்துட்டு ரொம்பவே பயமாயிருது. இதுக்கு முன்னாடி ஜென்மத்தில் இதே மாதிரி தான் நடந்துச்சு. இப்பயுமே வந்துட்டு என்னோட அம்மா இறந்தப்ப இவன் தான் வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. பிறகு அங்கே வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் மேரேஜ் ஆன மாதிரியும் அங்கே யாரோ அவனை வந்து கத்தி வச்சு குத்தி கொலை பண்ண மாதிரியும் சொல்லிட்டு தோணிடுது. அங்கே அதை பார்த்துட்டு அவள் பயந்து அழுதுட்டு எந்திரிச்சிட்டு இருக்கா. அப்போ இப்போலாம் நான் இதெல்லாம் நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு வாய்ஸ் கேட்குது. இதான் உன்னோட தலையெழுத்து. நீ லவ் பண்ணுறவங்க எல்லாருமே உன்னை விட்டு போயிடுவாங்க. நீ ஒழுங்காக வந்து இதுலேருந்து வெளியேறிக்கோ. அதான் நல்லது அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக நான் அப்படிலாம் நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக போயிட்டு அவனை ஹக் பண்ணிட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. உங்களுக்கு எதுவும் ஆகலை இல்லை நல்லா தானே இருக்கீங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ நீ என்ன வந்து பயந்து போய் வந்துட்டுருக்க, ஒன்றும் இல்லை நான் நல்லா இருக்கேன் பாரு அப்படின்றத சொல்லும்போது அங்கே நம்ம அசிஸ்டன்ட் உள்ளே வராரு. ஆனால் இவங்க 2 பேரும் ஹக் பண்ணிட்டு இருக்கதை பார்த்துட்டு வேமா அங்கேருந்து அவர் வெளியே போயிடுறாரு. ஹீரோயின் நாங்கள் ஹீரோவை மீட் பண்ணிட்டு வெளியே வரும்போது அவங்க தாத்தா வேற ஒரு பர்சன்ட்ட வந்து பேசிகிட்டு இருக்காரு. என் பேரனுக்கு வந்து கூடிய சீக்கிரம் வந்து மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் அவங்க தாத்தாவை பார்த்துட்டு அங்கே வந்துட்டு பேசலான்னு வர்றா. பட் வந்துட்டு அவர் வந்து ரொம்ப கண்டுக்காத மாதிரி ரொம்ப திமிராவே பேசினதுமே எனக்கு அவர் மேலே கோவம்லாம் வரல. உங்களுக்கு வந்துட்டு இப்போ கேன்சர் இருக்குது, நீங்கள் 3 மந்த்ஸில் இறந்து போயிடுவீங்க, நீங்கள் முதல் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்றத சொன்னதும் அவருக்கான அவள் பேச்சில் நம்பிக்கையெல்லாம் வரல. டவுட் இருந்தால் நீங்கள் போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணி பாருங்கள் அப்படின்றத சொல்கிறா. அதான் நம்ம ஹீரோயினுக்கு அவர் மேலே கோவமே வரல போல். அதுக்கப்புறம் நீங்கள் நினச்ச மாதிரியே அந்த ஷெங்கியோட கம்பெனியை வந்து நம்ம பேங்க்ராப்ட் ஆகுறதுக்கு எல்லாம் ஏற்பாடும் பண்ணியாச்சு அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின்மே கண்டிப்பாக அதே மாதிரி தான் நடக்கணும் அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட அவன் ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். எதுக்காக நீ இப்படி பண்ணிகிட்ருக்க, என் லைஃப்பை எப்படி நாசமாக்கிட்டு இருக்கான்னு சொன்னதும் எனக்கு வந்துட்டு நீ வந்து ஒன்றும் இல்லாமல் போகணும், நீ தானே என்னோட அம்மாவை வந்து கொலை பண்ண அப்படின்றத சொன்னதும் ஏன் நீ இப்படி தப்பாக பேசிகிட்டு இருக்க, நான் வந்து உன்னோட அம்மாவை எதுவுமே பண்ணலை அப்படின்றத சொல்கிறான். எனக்கு எல்லாமே தெரியும், நீ தான் என்னோட அம்மாவை கொலை பண்ணியிருக்க அப்படின்றத சொன்னதும் இவ்வளோ ஸ்ட்ராங்காக நீ எப்படி வந்து நம்பிட்டு பேசிகிட்டு இருக்க, நான் உண்மையை தான் சொல்கிறேன் எதுவுமே பண்ணலைன்னு சொன்னதும் மரியாதை இந்த ரூமை விட்டு வெளியே போயிரு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து அவர் ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடுறா. அவங்க அம்மா இறந்து போனதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லிட்டு என்னை இப்படி பாடாப்படுத்திட்டு இருக்கா. உண்மையிலே நான் எதுவுமே பண்ணலைன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் கால் பண்ணி இவரை வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம் வாங்கன்னு சொன்னதுமே அவள் பயந்தடிச்சு வேகமாக முடி போயிட்டு டாக்டர்கிட்ட எப்படி இருக்காருன்னு கேட்டதும் இப்போ ஒன்றும் கவலைப்படாதீங்க நல்லா தான் இருக்காருன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. இதெல்லாம் என்னால் தானேன்னு சொன்னதும் இதுக்கு நீ என்ன பண்ணுவ, ஏன்னா வந்துட்டு அட்டாக் பண்ணியிருக்காங்க, அதுக்கு நீ என்ன வந்துட்டு காரணமாக போகிற, அப்படிலாம் எதுவும் கிடையாது அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கா. என்னை லவ் பண்ணுற வாஸ்து அவங்களுக்கு இப்படி நடந்துட்டுருக்கு, எல்லாமே தலையெழுத்து மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு அவன் பேசிகிட்டு இருக்கும்போது தாத்தாங்க வந்ததுமே நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போயிடுறா. நீ பாடி கார்டு இல்லாமல் வெளியே போக வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, இப்போ எதுக்காக இவங்க வந்துட்டு போயிட்டுருக்கா, நான் இந்த பொண்ணை வந்துட்டு மேரேஜ் உனக்கு பண்ணி வைக்க மாட்டேன்னு சொன்னதும் தாத்தா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நான் அவளை வந்து ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், அவள் இல்லாமல் என்னோட லைஃபே கிடையாது அப்படின்றத சொன்னதுமே அவர் இன்னுமே ஒத்துக்க மாட்டாரு. எதிர்த்து இவன் பேசினதும் நீ இந்த பொண்ணுக்காக வந்து எதிர்த்து பேசிகிட்டு இருக்கேன், நான் கண்டிப்பாக அதுக்கப்புறம் இவளை உயிரோட விட்டு வைக்க மாட்டேன்னு சொன்னதும் நீங்கள் ஏதாச்சும் பண்ணீங்கன்னா உங்களை நான் கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவன் மிரட்டான். அதை கேட்டுட்டு இவளுக்காக நீ வந்து என்னவே எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருக்காரு. பிறகு நம்ம ஹீரோயின் வெளியே அங்கே வரும்போது ஷெங்கி உண்மையிலேயே நான் வந்து உன்னோட அம்மாவை எதுவுமே பண்ணலைன்னு சொன்னதும் இப்படி நல்ல மாதிரி நடிக்கிற வேலையெல்லாம் வைக்காத, நீ பண்ணதுக்கு கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்றத சொன்னதும் நீ ஏன் நம்ப மாட்டேற, நீ நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்போ அங்கே சீச்சனோட சிஸ்டர் அங்கே உள்ளே போனதுமே இந்த பார்த்தையா உள்ளே போயிட்டுருக்கா, இவ வந்து ரொம்ப வருஷமாக அவனை லவ் பண்ணிட்டு இருக்கா, இவ கூட ஏதாச்சும் பண்ணியிருக்கலான்னு சொன்னதும் இப்படி அடுத்தவங்க மேலே பழிய போகிற வேலை வைக்காத, உன்னை பார்த்தாலே எனக்கு கடுப்பாக இருக்குது, மரியாதை இங்கேருந்து போயிருன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோவை வந்து அவன் மீட் பண்ணிவிட்டு நான் வந்து உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், நீ ஏன் என்னோட லவ்வை வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் நான் எப்பயுமே அவளை மட்டும்தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன், ஒன்றும் கிடையாது அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். நீ என்னோட அம்மாவை வந்து வீட்டுக்கு பார்க்க வரப்போ வந்து உண்மையில எனக்கு லவ் அப்படின்றத அவள் சொல்கிறான். ஏன்னா நான் அவங்க அம்மாவை வந்து ஒரு ஆக்சிடென்ட்லேருந்து காப்பாற்றி அது மூலமாக வந்துட்டு ஏதோ பழக்கம் வந்திருக்கு, அது மூலமாக நம்ம ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு வந்திருப்பான் போல், அப்போ இருந்தே இவளுக்கு லவ்வாக இருக்குது. பேச்செல்லாம் கேட்டுட்டு உண்மையை சொல்லு, அந்த பொண்ணோட அம்மா இறந்து போனதுக்கு நீ தான் காரணமா அப்படின்றத கேட்டதும் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு கடைசியில் உண்மையை ஒத்துக்கிறா. இவ தான் ஏதோ பண்ணிட்டா போல அவங்க அம்மாவை, அப்போ நீ வந்து பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு நல்ல மாதிரி நினச்சிட்ருக்கியா, கண்டிப்பாக உனக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்றத அவன் சொல்லிடுறான். இவளுக்கு அதெல்லாம் கேட்டுட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அந்த யானை உள்ள என்னோட பேரனை பார்க்க விடாதீங்க, அவளால் தொந்தரவு தான் அவனுக்கு, அந்த ஸ்ரீதா அவனுக்கு வந்து கரெக்டான மேட்ச் அப்படின்றத சொல்கிறாரு. ஏன்னா நீங்கள் அந்த பொண்ணை ஏற்றுக்கிட்டீங்களான்னு சொன்னதும் என்னோட பேரை வந்துட்டு லவ் பண்ணுறப்ப நான் அப்புறம் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நம்ம ஹீரோ மீட் பண்ண போயிட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. நான் வந்து உங்களை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத அவள் சொன்னதுமே என்ன சொன்னேன், நீ என்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அவளை அங்கே கிஸ் பண்ணிகிட்ருக்கான்.
ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போதே ஹீரோ இறந்து போன மாதிரி கனவு வருது. அப்போ அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப பயந்து போயிடுறா. நான் சொல்கிறத கேட்கல, நான் இந்த மாதிரி தான் நடக்கும்னு அங்கே வந்துட்டு சவுண்டு கேட்டதுமே, ஏன் இப்படி பண்ணிட்டுருக்கீங்கன்னு கேட்டதும் நம்ம ஹீரோ என்னாச்சு அப்படின்றத கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றத சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஆஃபீஸில் இப்படி எங்கேயோட கம்பெனி வந்து டோட்டலாக பேங்க்ராப்ட் ஆகிருச்சு, அதுக்கு உங்களோட ஃபியான்ஸையுமே ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்பவே ஹாப்பியாகிருது. அங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்தாலுமே நம்மளுக்காக ஹெல்ப் பண்ணுறானேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கே ஒரு ஃபார்ச்சூன் டெல்லரை பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டா அவனுக்கு ஏதாச்சும் ஆயிருமா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே, சேர்ந்தவளே கிடையாதேம்மா அப்படின்றத சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே கவலையாயிருது. அப்படின்னா நம்ம இறந்து போக போகிறோமா அப்படின்றத சொல்லிட்டு அவள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவள் வீட்டில் இருக்கும் போதுமே அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணால் எடுக்க மாட்டா. அவள் திரும்பவும் பண்ணதுமே, என்னாச்சு, எதுக்காக நீ இப்படி என்னை இக்னோர் பண்ணிட்டு இருக்க, ஏன் நீ வந்துட்டு புரிஞ்சுக்க மாட்டா, அவர் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காருல்ல அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் நம்ம ஹீரோயின் அந்த செங்கியோட கம்பெனி என்னமோ பேங்க்ராப்ட் ஆகி அவனை வந்து நான் ரிவெஞ்ச் எடுத்துட்டேன், பட் வந்துட்டு நான் அவனை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னதும், என்ன அறிவிலாம் அவன் பேசிகிட்டு இருக்க, ரொம்பவே நீ வந்து அவரை லவ் பண்ணிட்டு இவனை போய் எதுக்காக மேரேஜ் பண்ணணும்னு சொன்னதும் எல்லாம் தலையெழுத்து அப்படின்றத சொல்கிறான். வேறு வழியே எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே ஷெங்குவை போய் மீட் பண்ணிட்டு, உன்ட்ட இப்போ எதுவுமே இல்லை, நீ ஒரு பிச்சைக்காரன்றது எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ரெண்டாவது என்னோட அம்மாவை வந்து கொலை பண்ணுறதுக்கு நீமே அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கன்றதுமே தெரியும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. கேட்டா அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, உண்மையிலே நீ என்ன மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறியா அப்படின்றத சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்து நீ இப்போ என்ன வந்து வேலை பண்ணிகிட்ருக்க, என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ அவனை போய் மேரேஜ் பண்ண போகிறேன்னு சொல்கிறேன்னு கேட்டதும், அது என்னோட விருப்பம், நான் யார் வேணாலும் மேரேஜ் பண்ணுவேன் அப்படின்றத சொன்னதும், என்னை பார்த்தா உனக்கு என்ன பைத்தியம் மாதிரி இருக்கா, நான் வந்து எவ்வளோ வருஷமாக உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கேன், என்னை இப்படி வந்து நீ ஏமாத்திட்டு போகலான்னு பார்க்குறேன்னு சொன்னதும், உங்கள்கிட்ட எதுவும் எனக்கு பேச விருப்பம் இல்லை, நான் சாரி தான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோ ஹக் பண்ணிவிட்டு, தயவு செஞ்சு இப்படிலாம் நீ பண்ணிடாத, நான் உன்னை இல்லாமல் வந்துட்டு உயிர் வாழ முடியாது, நான் ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொன்னதும் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்துட்டு மீட் பண்ண போகிறா. என்ன உண்மையிலே நீ என்னை மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறியான்னு கேட்டதும், ஆமாம் மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்கே மேரேஜ் சர்டிஃபிகேட்டுமே வாங்கிட்டு வெளியே வந்துடுறாங்க. அப்போ அங்கே அவன்கிட்ட இந்த கார்டை வந்து நீ வச்சுக்கோ, என்னை மேரேஜ் பண்ணியிருக்கேல, என்ன சொல்கிறனோ அதை தான் நீ கேட்டு நடக்கணும், நீ வந்து என்னோட டாக் அப்படின்றத சொல்கிறா, அதை கேட்டுட்டு நீ என்னை இன்சல்ட் பண்ணுறதுக்காக தான் மேரேஜ் பண்ணேன்னு கேட்டதும், பரவாயில்லையே புரிஞ்சுக்கிட்டேயே, அதுக்கப்புறம் எப்படி உன்னை வந்து நான் ரிவெஞ்ச் எடுக்க முடியும், நான் என்ன சொல்கிறேனோ அதை கேட்டு நடன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிட்டு போயிடுறா. ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்கே போய் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அவங்க ஃப்ரெண்டு எதுக்காக நீ இப்படி பண்ணேன்னு சொன்னதோ, எனக்கு வந்துட்டு வேறு வழி என்ன இருக்குது, அவனை நான் எப்படியாச்சும் கொலை பண்ண போகிறேன், எப்பயுமே சேர்ந்து அங்கே ஷியாங் கூட சேர்ந்து நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு பேசிகிட்ருக்கா. அப்போ நம்ம ஹீரோங்க வந்ததும், ஏய் நீ வந்துட்டியா, நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா அப்படின்றத சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோ அவளை தூக்கிட்டு போயிட்டுருக்கான். அப்போ அங்கே காரில் போகும்போதுமே, நான் உன்னை ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கேன், நீ பார்க்க எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்க தெரியுமா, நான் எப்பயுமே உன் கூட தான் சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோ, நீ அவ்வளோ லவ் பண்ணிட்டு இருந்தேன்னா எதுக்காக என்னை வந்து விட்டுட்டு போனேன் அப்படின்றத சொல்லி கேட்டதும், நான் என்ன பண்ணுறது அதனால தான் அப்படின்றத சொல்கிறான். ஆனால் என்ன ரீசன்னே சொல்ல மாட்டா. நான் வந்துட்டு உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், நீ ரொம்ப அழகாக இருக்கான்னு சொன்னதும் ஹீரோக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவங்க ரூமில் போய் அவளை தூங்க வச்சுட்டு போகும்போது கையை பிடிச்சிட்டு, தயவு செஞ்சு நீ என்னை விட்டுட்டு போயிடாத, என் கூடவே சேர்ந்து நீ இருன்னு சொன்னதும், என் கூடவே நீ இருன்னு சொல்கிற, அப்புறம் அவனை போய் நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னதும், என்கிட்ட வேறு வழியே இல்லை, அதனால தான் மேரேஜ் பண்ண வேண்டியதாகிருச்சு, ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போகாதான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ இந்த வார்த்தையை நீ காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் அவன் எந்திரிச்சு பார்த்ததும் புரியுது ரெண்டு பேருமே நைட்டு ஒன்றா இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு, என்ன வேலை பண்ணி தொலைஞ்சிட்டோன்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கா. அங்கே ஹீரோ மீட் பண்ணுறதுக்காக வர்றா. இவ்வளோ அங்கே பார்த்துட்டு நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்கன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயினோட கழுத்தில் அங்கே மார்க்கெல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு, நீ என்ன வந்து ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்க பர்சனை நான் வந்துட்டு நைட்டு ஒன்றா இருந்திருக்கேன் அவ்வளோதான், அதுக்கப்புறம் நீ வந்து என்ன வந்து என்னோட அம்மாவுக்கு பண்ணன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் நான் எதுவுமே பண்ணலைன்னு சொல்கிறான். நீ உண்மையை மறைச்சாலும் நீ வந்துட்டு எதுவும் வந்து மறைக்கலாம் முடியாது, நீ லவ் பண்ணுற பர்சனே உன்னை கொண்டு போய் போலீஸில் மாட்ட வைப்பாங்க அப்படின்றத சொல்கிறா. லவ் பண்ணிட்டு இருக்க பர்சன் கூட தான் நான் நைட்டு ஃபுல்லாமே ஒன்றா இருந்திருக்கேன், உனக்கு எப்படி இருக்குதோ நீ யோசிச்சுக்கோ அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறா. ஹீரோட்ட அங்கே ஏன் போய் ப்ளீஸ் நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும், நான் இதை தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்றத சொன்னதும், தப்பு யாருமே தெரியாமல் பண்ண மாட்டாங்க, தெரிஞ்சு தான் பண்ணியிருக்க, ஸோ நீ வந்து பண்ணதுக்கு கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்றத சொன்னதும், நான் வந்து உங்களை எவ்வளோ லவ் பண்ணிகிட்ருக்கேன், ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொன்னதும், நான் எப்பயுமே உன்னை லவ் பண்ணது கிடையாது, நான் ஷீயை தான் லவ் பண்ணேன், அவ்வளோதான் மேரேஜ் பண்ணிக்கிறவேன்னு சொன்னதுமே இவளுக்கு இங்கே ரொம்பவே கோவமாயிருது.
ஹீரோயின் அங்கே ரொம்ப சூப்பராக வெட்டிங்காக ரெடி ஆகிட்டு இருக்கா. அப்போ அங்கே வேன் வந்துட்டு, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, உன்னை வந்து அவன் வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுறான்னு நினைக்கிறியா, உன்னை வந்து மேரேஜ் பண்ண பிறகு உனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு என்ன திரும்ப மேரேஜ் பண்ணிக்கிறவான்னு சொன்னதும், நான் என்ன வந்துட்டு விருப்பத்தோடு தான் மேரேஜ் பண்ணிட்டு இருக்கேன், அவனுமே அதே மாதிரி தான், நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நான் இதுக்காக மேரேஜ் பண்ணுறேன்றது எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு அவளை கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. அதுக்கப்புறம் அங்கே ஷெங்கியும் வந்து மேரேஜ் பண்ணுறதுக்காக அவங்க போயிட்டுருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட நீங்கள் வந்து இந்த மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஓகே தானேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவ வச்சு அவனை குத்திடுறா. அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆயிடுது. அவங்க அப்பா ப்ளீஸ் நீ வந்துட்டு கத்தியை கீழே போடுமான்னு சொன்னதும், நான் வந்துட்டு என்னோட அம்மாவை சாவுக்கு யார் காரணமோ அவங்கள ரிவெஞ்ச் எடுத்துட்டேன்ப்பா, என்னோட வந்து ரிவெஞ்ச் முடிஞ்சிருச்சு, நான் இதுக்கப்புறம் உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவளுமே அங்கே சூசைட் பண்ணிக்கும் போது நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறா. நீ கத்தியை கீழே போடு அப்படின்றத சொல்லிட்டு இருந்து அவன் கூட்டிகிட்டு போயிட்டு, நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும், நான் வந்து இந்த மாதிரி பண்ணுறதான் கரெக்டான எண்டிங்காக இருக்கும்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. ஆனால் அப்போ அங்கே ஏன் வந்து அவனை கத்தி வச்சு குத்திடுறா. எனக்கு கிடைக்காத நீ யாருக்குமே கிடைக்கக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு அவங்கிருந்து எஸ்கேப் ஆகிடுறா. நம்ம ஹீரோயின் நான் எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சனோ அதே நடக்குதுன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டதோ அவர் அங்கே வேகமாக ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுறாரு. அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கா. எல்லாத்துக்குமே காரணம் நான் தானேன்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஹீரோ எதை பற்றி நீ ஃபீல் பண்ணிட்டுருக்காத, அப்படிலாம் எதுவும் கிடையாது, இதுக்கு நீ எல்லாம் காரணம் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே இறந்து போயிடுறான். இப்போ ஹீரோயின் நீ இல்லாத இந்த உலகத்தில் நான் இருந்து என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு தன்னைத்தானே சூசைட் பண்ணிவிட்டு அவள் இறந்து போயிடுறா. இப்போ ப்ரெசென்ட்டில் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோங்க ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனான் இல்லையா, அப்போ அவள் வந்துட்டு முழிச்சு எந்திரிச்சிடுறா. அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. இப்போ இது எல்லாமே நடந்தது உண்மையிலே நடந்துச்சா இல்லை என்னோட கனவா அப்படின்ற சொல்லிட்டு புரிய மாட்டுது. ஏன்னா அந்த ஃபார்ச்சூன் டெல்லருமே சொன்னார் இல்லையா, இந்த வேர்ல்டை சேர்ந்தவன் நீ கிடையாதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்துட்டு யோசனையாக இருந்துச்சு. அப்போங்க நம்ம ஹீரோ வந்து உன்னோட ஹஸ்பண்ட் உன்னை வந்து கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணா, நான் வந்துட்டு காப்பாற்றிட்டேன் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அவனை வந்துட்டு ரொம்ப தெரிஞ்ச மாதிரியே பேசுனதுமே அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இந்த பொண்ணுக்கு நம்மளை தெரியுமா அப்படின்றத சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். நீங்கள் வந்துட்டு இன்னும் மேரேஜ் பண்ணிக்கல, நான் வந்து உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்றத சொல்லி கேட்டதுமே என்ன சொல்லிட்டு இருக்க, நீ மேரேஜ் ஆன பொண்ணு அப்படின்றத சொன்னதும், பட் நான் வந்து அவனுக்கு டைவர்ஸ் கொடுத்துருவேன், நான் வந்து உங்களை ட்ரை பண்ணலாமா அப்படின்ற சர்டி கேட்டதுமே அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. ஒருவேளை நம்மளுக்கு அவன் மேலே க்ரஷ் இருக்குன்றது வந்துட்டு இவளுக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்றத சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். என்ன பதில் பேசாமல் இருக்கீங்க, கண்டிப்பாக நான் வந்துட்டு உங்களை ட்ரை பண்ணலாம்ல அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோக்கு அவங்க என்ன பேசுகிறேன்னு தெரியல. அந்த ஹோட்டலில் நடந்த எல்லா விஷயமே ஞாபகம் இருக்குது. அங்கே ரொம்ப ஹாப்பியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்ல, அப்போயும் எனக்கு புரிஞ்சுக்கிருச்சு நீங்கள் எவ்வளோ என்ன லவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் ஹீரோக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு வேகமாக போயிடுறான். இப்போ ஹீரோயின் இப்போ எல்லாத்தையும் நான் வந்து கரெக்ட் பண்ணிடுவேன், கண்டிப்பாக நான் வந்துட்டு என்னோட லைஃப்பை நல்லபடியாக அமைச்சுக்கிருவேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஹாப்பிட்டு பேசிகிட்டு இருக்கா. அந்த டயத்தில் அங்கே நம்ம ஷெங்கியோட அம்மா வந்துடுறாங்க. எப்படி வந்து ஒய்ஃபவே அவன் வந்து அட்டாக் பண்ணான்னு தெரியல, தயவு செஞ்சு நீ மன்னிச்சிருமா, அவனை வந்துட்டு எப்படியாச்சும் போலீஸ்லேருந்து வந்து விட சொல்லுமா அப்படின்றத சொன்னதும், உங்கள் பையன் வந்து எதுவும் தெரியாமல் படலை, தெரிஞ்சதான் எனக்கு கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணா அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் பையன்ட்ட வந்து எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க, அதுக்கு பதிலாக எனக்கு வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸுமே வேணும் அப்படின்றத சொன்னதும் அவங்களுக்குமே வேறு வழியே இல்லை, அவனை வந்துட்டு விடுதலை பண்ண வைக்கணுன்றதுக்காக எல்லாத்துக்குமே அங்கே ஒத்துக்க வேண்டியதாகிருது. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே டைவர்ஸ் வாங்கிட்டு நம்ம ஹீரோ மீட் பண்ணுறதுக்காக போகிறா. நம்ம ஹீரோக்கு அங்கே அவளை அவங்க பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. இவன் உண்மையிலே என்ன லவ் பண்ணிட்டுருக்காளா இல்லை என்ன இன்டெக்ஷனோட இதை பண்ணுறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நான் டைவர்ஸ் வாங்கிட்டேன் இப்போ உங்களை மேரேஜ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அப்போ அசிஸ்டன்ட் ஆல்ரெடி அவருக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஆயிருச்சு மேடம் அப்படின்றத சொன்னதும் பிடிக்காதவங்க கூட வாழ்றது வந்து ரொம்ப நரகமானது அப்படின்றத அவ சொல்கிறா. எப்படி பாஸ்க்கு வந்துட்டு அந்த மேரேஜ் பிடிக்கலன்னு சொல்லி இவங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு அங்கே யோசனையாக இருந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோ நீ உண்மையிலேயே என்னை லவ் பண்ணிட்டு இருக்க, என்னை வந்துட்டு மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு வெட்டிங் பண்ணுறதுக்கு நாளைக்கு வந்து சரி அப்படின்றத சொல்கிறான். உனக்கு வந்து தைரியம் இருக்கான்னு பார்ப்போன்னு சொல்கிறான். எனக்கு ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க அசிஸ்டண்ட்டையுமே வெட்டிங்க்கான தேவையான ஏற்பாடெல்லாம் பண்ணுங்கன்னு சொன்னதும் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, உண்மையிலே நீங்கள் வந்து அந்த பொண்ணை மேரேஜ் பண்ண போகிறீங்களான்னு சொன்னதும் ஆமாம் நான் ரொம்ப வருஷமாக அவளை லவ் பண்ணிட்டு இருக்கேன், என்ன லவ் எனக்கு கிடைக்குதான்னு பார்ப்போம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். வீட்டுக்கு வந்து அவங்க அம்மாவோட ஃபோட்டோவை பார்த்து எனக்கு பிடிச்ச பொண்ணவே நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேம்மா, ஃபைனலாக என்னோட லவ் வந்து எனக்கு கிடைக்க போகுது, இத்தனை வருஷமாக நான் அவளுக்காக தான் ஏங்கிட்டு இருந்தேன், ஃபைனலாக பார்த்தா நான் அவள் கூட சேர்ந்து என்னோட லைஃப்பை சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்டையுமே அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கான். பிறகு நெக்ஸ்ட் டே அங்கே வெட்டிங்காக அவன் ரெடியாகி நிற்கும் போது ஆனால் அவன் ரொம்ப நர்வஸாக இருப்பான். ஹீரோயின் வருவாளா என்னன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே அவனுக்கு வந்து பயமாயிட்டுருக்கு. பட் ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டோடு சேர்ந்து அங்கே வெட்டிங் ட்ரெஸ்ஸில் வந்ததுமே அவனுக்கு அவளை அங்கே பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருது. ஃபைனல்
ஃபைனலாக நீ வந்துட்டேன்னு சொன்னதும், ஆமாம் நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்குமே தெரியும் நீங்கள் என்னை ரொம்ப லவ் பண்ணுறீங்கன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அங்கே ஹீரோக்கு ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு அவளை ஹக் பண்ணிக்கிறான். ஏன்னா ஹீரோயினுக்கு வந்துட்டு தெரிஞ்சிருச்சு இல்லையா இவனுமே லவ் பண்ணிகிட்ருக்கான்ற விஷயம். அதனால தான் நான் எப்பயுமே உங்களை விட்டுட்டு போக மாட்டேன், சாகுற வரைக்கும் உங்கள் கூட தான் சேர்ந்து இருப்பேன் நம்ம ஹீரோயின் சொன்னதுமே அவனுக்கு அவ்வளோதான் ரொம்பவே எமோஷனல் ஆகுது, ரொம்ப ஹாப்பி ஆகுது. ஃபைனலாக ஒரு லவ் பண்ணுற பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிட்டா ஒரு பையனுக்கு வந்து என்ன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குமோ அதே தான் நம்ம ஹீரோக்குமே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சூப்பரான சீரீஸ்மே கம்ப்ளீட் ஆகிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.